மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 26 பார்ட் 2 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தனா உட்காந்து பெட்டில் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கதர் ரூமுக்குள்ளே வராரு. அப்போ தனா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கதர் ரொம்ப கவலைப்படுறாரு. நம்ம கதிர் நேரா தனா கிட்ட வந்துட்டு, இங்க பாரு தனா, என்னை கல்யாணம் பண்ணதுலேருந்தே நீ அழுதுகிட்டு தான் இருக்க, இப்போ வரைக்கும் நீ அழுதுகிட்டு தான் இருக்கிற, என்னை மன்னிச்சிருதுனா. இன்னைக்கு அத்தை ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணமே நான் தான். இந்நேரம் அத்தை ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருதுனா. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படித்தான். சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா என் ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. ஆனா திடீர்னு அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பெரியப்பாவும் அத்தையும் மாமாவும் என் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. இப்ப மாமாவுக்கு என்னை கண்டாலே பிடிக்கல, என்னை நம்பிக்கை துரோகி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறமா இப்ப அத்தை மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருந்தேன். ஆனா அத்தையும் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டாங்க. நான் அதிகமா பாசம் வைக்கிற எல்லாருமே இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படின்ட்டு கதர் ரொம்ப கவலையோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே நம்ம தனா காதல வாங்கிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதே நேரத்துல நம்ம கதர் நேரா தனாவை பார்த்து, தனா, கண்டிப்பா மாமா எடுத்திருக்கிற விஷயம் அவருக்கு நல்லது கெட்டதோ அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயமா தான் இருக்கும். ஏன்னா நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த உன்னை விட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியல்ல, இப்ப அது தானாவே நடக்க போகுது. கண்டிப்பா இது உனக்கு நல்ல விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட தனா வந்துட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு தனா, என்னைக்குமே நான் உன்னோட வாழ்க்கைக்கு இனிமே இடையூறா இருக்கவே மாட்டேன். நீ உன்னோட லைஃபை இனிமே பார்த்துக்கலாம். இனிமே நான் உனக்கு என்னைக்குமே தொந்தரவா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இது எல்லாம் நம்ம தனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கதிர் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. கதிர் போனது தெரியாம நம்ம தனா கதிர்கிட்ட அந்த விஷயத்த சொல்ற மாதிரி, இங்க பாரு, ஆரம்பத்துல எனக்கும் உன்னை கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஒருத்தன் எப்படி வந்துட்டு சுயநிலைமை இல்லாம அடுத்தவங்களோட நல்லதுக்காக திடீர்னு அத்தனை பழியையும் தான் மேல வாங்கிக்கிட்டு எப்படி அவனால இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மாயா சொன்ன அப்படிங்கிற காரணத்துக்காகவும் இந்த குடும்பத்தோட நன்மைக்காகவும் நீ என் கழுத்துல தாலி கட்டியிருக்க அப்படின்னா உன்ன மாதிரி நல்லவன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. என்னைக்கு அந்த கார்த்திக் கெட்டவன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்பவே நான் அந்த கார்த்திய மறந்துட்டேன். அவனை மாதிரி ஒருத்தனையா நான் காதலிச்சேன் அப்படின்னு இன்னுமே எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு என் மேல. கதிர், என்னைக்கு வந்துட்டு நீ இந்த குடும்பத்தோட நன்மைக்காகவும் என் வாழ்க்கைக்காகவும் தான் தாலி கட்டியிருக்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டனோ அப்பையிலேருந்தே நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்க பாரு, நாளைக்கு நடக்க போற அந்த காசு வெட்டி போடுற இடத்துக்கு நான் போவனா மாட்டனா அப்படின்னு எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கதிர் அப்படின்னு தனா திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல கதிர் இல்ல. ஆமாங்க, கதிர் போய் ரொம்ப நேரம் ஆகிருச்சு. தனா தான் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டாங்க. கதிர் மட்டும் ஒரு நிமிஷம் நின்று தனா பேசுறத காதுல வாங்கியிருந்தா வந்திருக்கும். தனா வந்துட்டு எங்க கதிர் போனா அப்படின்ட்டு வெளில வந்து பாக்குறாங்க. பார்த்தா அது எங்கேயுமே கதிரை காணும். தனா ஓடி போய் பாக்குறாங்க, எங்க கதிர் போயிட்டான் அப்படின்னு. பார்த்தா கதிர் வந்துட்டு மாடிப்படியிலேருந்து இறங்கி போயிட்டு இருக்காரு. அப்ப நம்ம தனா போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா கதிர் அந்த இடத்துல போயிட்டு நின்றுட்டு தனாவை திரும்பி பாக்குறாரு. நம்ம தனாவும் நேரா கதிரை பாக்குறாங்க. அப்ப கதிர் வந்துட்டு நேரா நடந்து போறாரு. நம்ம தனா வந்துட்டு எப்படியாவது கதிர்கிட்ட தான் காதலை புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனா கதிரோ தனாவோட காதலை கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே தனா கதிரை வெறுத்துக்கிட்டு தானே இருந்தாங்க. அதனால என்ன மேஜிக் நடக்க போகுது, இன்னுமே தனா நம்மளை வெறுத்துக்கிட்டு தான் இருப்பா, அவங்க அப்பா எடுத்த முடிவு அவளுக்கு நல்லதுதான் அப்படின்னு நம்ம கதிர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் சீனை சிப் பண்ணி ஸ்ட்ரைட்டா அந்த புவனேஸ்வரியை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி நேரா நம்ம ஜானகியை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு போறாங்க. அங்க நம்ம புவனேஸ்வரி இருக்காங்க, ஜானகி இருக்காங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா ஜானகியை பார்த்ததோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா புவனேஸ்வரி இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஜானகி இப்படி அவமானப்பட்டு நிக்கணும், ரகுராமோட குடும்பமே அனாதையா நிக்கணும் அப்படின்னு தான் அந்த புவனேஸ்வரி எதிர்பார்த்தாங்க. அதுதான் இப்ப நடக்குதுல்ல. புவனேஸ்வரி நேரா ஜானகி பக்கத்துல வந்துட்டு, இதைத்தான் ஜானகி இத்தனை வருஷமா நான் எதிர்பார்த்தேன். என்னை வந்துட்டு என்னைக்கு அந்த ரகுராம் அவமானப்படுத்தினாலும் அன்னையிலேருந்து உன்னையும் ரகுராமையும் பிரிக்கணும் அப்படின்னு நான் பல வகையில போராடினேன். ஆனா எதுவுமே நிறைவேறவே இல்லை. ஆனா கார்த்தி இறந்தது எனக்கு ஒரு சாதகமா போச்சு அப்படின்னு
இது கேட்டதோட ஜானகி முறைக்கிறாங்க புவனேஸ்வரிய. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன ஜானகி, என்ன முறைக்கிற? என்ன முறைச்சி எந்தவித பிரயோஜனமும் இல்ல, இங்க பாரு, நான் நினைச்சது நடந்துருச்சுல்ல அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி ரொம்ப கோவப்படுறாங்க. அப்ப நம்ம புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, கார்த்தி இறந்தது ஒரு வகையில எனக்கு ஒரு நல்லதா அமைஞ்சு போச்சு. உன் புருஷன் உன்னை எவ்வளவு கேவலமா பேசுறான் பத்தியா? நீ சரணடைஞ்சிட்டா உன் மருமகனை காப்பாத்தி தனாவையும் அந்த கதிரையும் ஒண்ணு சேர்க்கலாம் அப்படின்னு நினைச்ச. ஆனா நடந்ததோ வேற. ரகுராம் உன்னை விட ரொம்ப பிடிவாதமா இருக்கான். என்ன நடந்தாலுமே கதிரையும் தனாவையும் ஒண்ணு சேர்க்க மாட்டேன், நான் சொல்றேன் இந்த காசு வெட்டி போறது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ரகுராம் ரொம்ப பிடிவாதமா இருக்கானாம். உனக்கு கேள்விப்பட்டியா? அதோட நீ நினைச்ச மாதிரி தனாவும் கதிரும் இனிமே சந்தோஷமா வாழ மாட்டாங்க. தனா இனிமே வாழ வெட்டியா தான் இருக்க போறா அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாருடி, என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஒருத்தி இருக்காடி மாயா, அவ கண்டிப்பா இந்த விஷயத்த நடக்க விட்டுற மாட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த புவனேஸ்வரி சிரிக்கிறாங்க. அப்ப புவனேஸ்வரி சிரிச்சுக்கிட்டே, என்ன மாயா உன் குடும்பத்தை காப்பாத்துவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, என்ன நடந்தாலும் கண்டிப்பா ரகுராம யாருமே மீறவே முடியாது. ரகுராம எதிர்த்து என்ன பண்ண முடியும்? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் உன் பொண்ணோட வாழ்க்கைய அழிக்கிறதுக்காக. ஆனா என்னால முடியாதது நாளைக்கு ரகுராமால நடக்க போகுது. ரகுராம் கண்டிப்பா உன் பொண்ணோட வாழ்க்கைய வீணாக்க போறான். அது என் கண்குளிர பார்க்க போறேன். என் கையால பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவன் பெத்த பொண்ணோட வாழ்க்கைய அவனே அழிக்க போறான். நான் வேடிக்கை தான் பார்க்க போறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ஜானகி ரொம்ப கோவப்படுறாங்க. இங்க பாருடி, என் மாயா இந்த குடும்பத்தை காக்க வந்த காலிடி, அவ கண்டிப்பா யாருக்கும் பாவப்பட மாட்டா. கண்டிப்பா நாளைக்கு நடக்க போற அந்த விஷயத்த என் பொண்ணு கண்டிப்பா தடுத்து நிறுத்துவா. நீ பார்க்க தானடி போற அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன ஜானகி, இந்த இடத்துல இருந்தும் இன்னும் உன் திமிரு போகவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஜெயில்ல இருக்கிற ரகுராம பிரிஞ்சிட்ட. ரகுராம் இன்னுமே உன்னை ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருக்கான். அந்த கதிரை காப்பாத்துறதுக்காக தான் நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஆனா நீ இப்படி பண்ணது எதுவுமே பிரயோஜனம் இல்லாம போயிட்டே. இங்க பாரு ஜானகி, இன்னும் கொஞ்ச நேரத்துல காளி கோவில்ல தனாவுக்கும் அந்த கதிருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு காசு வெட்டி போட போறாங்க. அதை நான் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வேடிக்கை பார்க்க போறேன் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஜானகி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாரு, நான் சரியான கோத்துல இருக்கேன், மரியாதை இந்த இடத்த விட்டு போயிரு. இங்க பாரு, இந்த குடும்பத்தோட அருமையை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. உனக்கு வந்துட்டு அப்பையிலேருந்து இந்த கல்யாணம் நடக்கலையில, அதனாலதான் குடும்பம் குட்டி அதோட பெருமை எதுவுமே உனக்கு தெரியவே இல்லை. அதனால தாண்டி நீ இப்படி பேசுற அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏய் தேவையில்லாம பேசாத. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் உன் குடும்பம் தானே. உன் குடும்பம் இப்படி 4 பக்கட்டும் செதறி போக போறத நான் வேடிக்கை பார்க்க போறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி டென்ஷன் ஆகி, உன்னை அடிச்சாலும் அடிச்சிடுமா போயிரு அப்படின்னு சொல்ல. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன தைரியம் இருந்தா என்ன அடி பார்ப்போம் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி டக்குன்னு கைய ஓங்குறாங்க. இதை பார்த்ததோட புவனேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஜானகி நேரா புவனேஸ்வரிய பார்த்துட்டு, இந்த பயம் மட்டும் இருக்குல்ல, அப்புறம் எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து பேசுற, மரியாதையை அந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி நேரா ஜானகிய பார்த்து, ஜானகி உன் திமுருல நீ ஆடுவ, உன் திமுரு மட்டும் இன்னும் குறையல இல்ல. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல காளி கோவில்ல அந்த தனாவையும் கதிரையும் பிரிச்சு விடுவாங்க. ரகுராமே இதை செய்வான். அதை பார்த்துட்டு நான் சந்தோஷமா உன்கிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்றதுக்கு மறுபடியும் வருவண்டி, நீ பார்க்க தானே போற அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. இந்த குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக நீ என்னெல்லாம் முயற்சி பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, இதே மாதிரிதான் நீ என்கிட்ட பல தடவை சவால் விட்டுருக்க. இந்த குடும்பத்தை பிரிச்சு காட்டுவேன் அப்படி இப்படின்னு பல சவால் விட்டுருக்க. ஆனா அது எதுவுமே நடந்ததில்ல. கடைசியில நீ தான் அவமானப்படுவ. இந்த வாட்டியும் அதே தான் நடக்க போகுது. இந்த வாட்டியும் நீ அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்க தாண்டி போற அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உனக்கு தெரியும், மறுபடியும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஜானகி புவனேஸ்வரி கிட்ட கோவமா பேசினாலுமே நம்ம ஜானகிக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு. ஏன்னா எங்க நம்ம புவனேஸ்வரி சொன்ன மாதிரி ரகுராமோட பிடிவாதத்தினால தனம் கதிரோட வாழ்க்கை முடிவாகிருமோ அப்படின்னு நம்ம ஜானகிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி வீட்டை காமிக்கிறாங்க. அப்ப நம்ம சிவா நினைக்கிறாரு, அண்ணன் கிட்ட நம்ம இதை பத்தி பேசுறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சிவா நேரா ரகுராம வந்து பாக்குறாங்க. ரகுராம் நேரா சிவாவை பார்த்துட்டு,
என்னாச்சு சிவா அப்படின்னு கேக்குறாங்க. அதே நேரத்துல பத்மாவும் பார்வதியும் இத பாக்குறாங்க. அப்ப பத்மா நேரா பார்வதி கிட்ட, பாத்தியாடி உன் புருஷனை, கண்டிப்பா இந்த சிவா அண்ணனோட மனசை மாத்துறதுக்காக ஏதாவது சொல்றதுக்கு போவான். அவன் ஏதாவது சொல்றதுக்குள்ள நம்ம கண்டிப்பா வந்துட்டு அண்ணனோட மனசை நம்ம மாத்திரணும். சரிவா, அவன் என்னதான் பேசுறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்ல, பார்வதியும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அதே நேரம் நம்ம சிவா நேரம் அண்ணன்ட்ட, அண்ணா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு ரகுராம் சொல்றாரு. சொல்லு சிவா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணா நீங்க மட்டும் தனாவையும் கதிரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு காசு வெட்டி போட்டு 2 பேருக்குமே எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாதிக்கப்பட போறது யாரோட வாழ்க்கைன்னு யோசனை பண்ணி பாருங்க. அண்ணா நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் ரொம்ப பாதிக்கப்படும். நீங்க பாருங்க, கடைசி வரைக்கும் நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னா அதை பத்தி யோசனை பண்ணி பாருங்கண்ணா. இங்க பாருங்க, இப்ப அண்ணி எதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்காங்க? தனாவும் கதிரும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஆனா நீங்க அண்ணி ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு கதிரையும் தனாவையும் பிரிக்க பாக்குறீங்க. அப்படி 2 பேரையும் பிரிச்சா அண்ணி ஜெயிலுக்கு போறதுக்கான என்ன அர்த்தம்? எந்தவித பிரயோஜனமும் இல்லாம போயிருமில்ல. அண்ணா நான் தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. இந்த பிரச்சனை அப்படியே இருக்கட்டும். தனாவையும் கதிரையும் பிரிக்க வேணாம். அண்ணி எப்படி வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுப்போம் அப்படின்னு கதிர் சொல்றாரு. நம்ம சிவா சொல்றாரு. இது எல்லாத்தையுமே ரகுராம் அது வரைக்கும் பொறுமையா தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ரகுராமோட மனசு கிட்டத்தட்ட மாற போற நேரம். அப்ப நம்ம பத்மா நேரா பார்வதி கிட்ட, என்னடி உன் புருஷன் கண்டதையே சொல்லி அண்ணனோட மனசை மாத்திக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அண்ணன் மட்டும் இதை கேட்டுட்டா அப்புறம் ஜானகி அண்ணி மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், ஜானகி அண்ணியும் அண்ணனும் ஒன்னா இருந்தா கண்டிப்பா நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது. அவங்க 2 பேரும் எலியும் பூனையுமா இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த குடும்பத்துக்குள்ள ஜாலியா சுத்த முடியும் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, ஆமாங்க நீ சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போடுறாங்க உள்ளார. அங்க போனதோட பத்மா நேரா சிவா கிட்ட, அண்ணா சிவா சொல்றது எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு. அப்ப சிவா நேரா பத்மா கிட்ட, அக்கா நான் அண்ணன் கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்கு உள்ளார வந்த அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, சிவா நீ அண்ணன் கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு எல்லாத்தையுமே நான் காதல வாங்கிட்டு தான் இருந்தேன். இங்க பாரு சிவா, நீ சொல்றது எல்லாமே தப்பு. இங்க பாரு, அதுக்காக ஒரு கொலகாரன் கூட நம்ம பொண்ணை வாழ வைக்க முடியுமா? நம்ம பொண்ணு தனா எவ்வளவு பாவம்னு உனக்கு தெரியும்ல. அவ ரொம்ப பாவம், ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கா வாழ்க்கை இப்படி அமையணும்? ஏற்கனவே அவளுக்கு கொஞ்சம் கூட அந்த கதிர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பமே இல்லை. ஆனா நீங்க அந்த கதிர் கூட மறுபடியும் தனாவை சேர்த்து வச்சு வாழ வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அண்ணி வந்து எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு தெரியும். அந்த கதிர் கொலை பண்ணியிருக்கான். அவன் தனா கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அண்ணி இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த கதிர் தான் இப்படி பண்ணியிருக்கான். ஒருவேளை கதிர் கூட மட்டும் நம்ம தனாவை வாழ வச்சோம்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த கார்த்திய கதிர் எப்படி அடிச்சு கொண்டானோ அதே மாதிரி நம்ம பொண்ணுக்கும் ஆபத்து வராது அப்படிங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்கு? அந்த கொலைக்காரன் கூடயா மறுபடியும் தனாவை சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னு. இது கேட்டதோட சிவா சொல்றாரு, வந்துட்டியாக்கா, நீ கண்டிப்பா ஊடால புகுந்தியன்னா ஏதாவது பிரச்சனை வரும். தேவையில்லாம நீ ஏக்கா இடையில வந்த? நான் அண்ணகிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, சிவா நீ என்ன பேசுற அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு தான் வரேன். நீ எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பு. இங்க பாருங்கண்ணா, இவ சொல்றான் அப்படிங்கிறதுக்காக நீங்க தனாவையும் கதிரையும் மறுபடியும் ஒண்ணு சேர்த்து வச்சிடாதீங்க. அப்புறம் நம்ம பொண்ணோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் கேள்விக்குறி ஆகிரும். தனா ரொம்ப பாவம். நீங்க வந்துட்டு அந்த கதிருக்கும் தனாவுக்கும் அத்து விட்டுட்டு தனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. ஒருவேளை தனாவையும் கதிரையும் அத்து விட்டுட்டா நம்ம தனாவை அப்படியேவா விட போறோம்? கண்டிப்பா தனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம்னா அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமும் அப்படியே பத்மா பேசுறத அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம சிவா நேரா தன பத்மாவை பார்த்து, அக்கா நீ தேவையில்லாம வந்து பேசாத போக்கா அப்படின்னு. இங்க பாருங்கண்ணா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு. ஆனா டக்குன்னு நம்ம ரகுராம் வந்துட்டு, சிவா நிப்பாட்டு அப்படின்னு. அப்ப சிவா அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்கண்ணா அப்படின்னு. ஆனா ரகுராம் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இங்க பாரு, நீ தேவையில்லாம பேசாத ரகுராம். சிவா இங்க பாரு, நம்ம பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாயிரும். இதுக்கு மேலேயும் அந்த கதிர் கூட நம்ம பொண்ணை சேர்த்து வைக்க முடியாது. நான் எடுத்த முடிவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணை காளி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இனிமே உங்க 2 பேருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நான் காளி கோயில்ல போயிட்டு சொல்ல போறேன்.
இது நடக்க தான் போகுது அப்படின்னு இது கேட்டதோட வீரதிர்ச்சி ஆகுறாரு அவரு. இருந்தாலும் இதுக்கு மேலே அவங்க கிட்ட எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சிவா ரொம்ப கவலையா போறாரு. இதை பார்த்துட்டு பத்மாவும் பார்வதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, நல்ல வேலைக்கா, என் புருஷன் மனசை கலைக்கிறதுக்குள்ள நம்ம 2 பேரும் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பத்மாவும் ஆமண்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா நம்ம தனாவை காமிக்கிறாங்க. தனா ரூம்ல ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தனா நினைக்கிறாங்க, கதிர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா இப்படி நடக்குதே அப்படின்ட்டு தனா அழுகுறாங்க. அதே நேரத்துல மாயா இங்கேருந்து வராங்க. மாயா நேரா தனாவோட கையை பிடிச்சு, தனா ஏன் தனா இப்படி பண்ற, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை கோயிலுக்கு கூப்பிட போறாங்க. நீ தயவு செஞ்சு இப்பவே பெரியப்பா கிட்ட சொல்லு. நீ இன்னுமே கதிரை வெறுத்துக்கிட்டு தான் இருக்கியா? உனக்காக அவ எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட இன்னும் கதிரை நீ வெறுத்துக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு. அப்ப தனா நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு மாயா, எந்த அளவுக்கு கதிர் என் மேல பாசமா இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்து என் மேல அவன் தான் ரொம்ப பாசமா இருக்கான். என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அவன் எப்பேற்பட்ட தியாகத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியாதா மாயா? யாருக்கு தான் இப்படி தோணும்? திடீர்னு ஒருத்தன் கையில தாலியை கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும், கட்டுடா அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் கட்டுவாங்க? இந்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கதிர் எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அத்தனை பேரும் அவனுக்கு எதிரியா மாறுவாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சும் நீ வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அவன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஒருத்தனை நான் மிஸ் பண்ணுவானா மாயா? அவன் என்னைக்கு என்னை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டனோ அப்பையிலேருந்தே அவனை நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இது கேட்டதோட மாயா சொல்றாங்க. தனா அப்புறம் என்ன தனா, இதை பத்தி நீ பெரியப்பா கிட்ட சொல்லு தனா அப்படின்னு. ஆனா தனா டக்குன்னு மாயாவை நிப்பாட்டி, இருமாயா அப்படின்னு சொல்ல, மாயா நேரா தனாவை பார்த்து, தனா இதுக்கப்புறம் எதுக்காக நீ தயங்குற, நீ போயிட்டு பெரியப்பா கிட்ட சொல்லு, இது மாதிரி நான் கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லு, கண்டிப்பா அவரை ஏத்துப்பாரு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, அங்க நடந்தது உனக்கு தெரியும்ல, இங்க பாரு, பெரியப்பா மட்டும் அப்பா மட்டும் நான் சொன்ன பேச்சை ஒத்துப்பாரு. இங்க பாரு மாயா, என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒருவேளை நான் மட்டும் அவரை பேச்சை மீறினேன்னா இந்த உலகத்தை விட்டு மூச்சு நின்னுரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது என்னால எப்படி அப்பாவோட பேச்சை மீற முடியும்? என்னால முடியாது மாயா அப்படின்னு சொன்னதோட நம்ம மாயாவுக்கு சம அதிர்ச்சி ஆகுது. என்னதை நான் இப்படி சொல்ற அப்படின்னு. அப்பதனா சொல்றாங்க, இல்ல எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருதனா, உன் வாழ்க்கைக்காக தான் பெரியம்மா இப்ப ஜெயிலுக்கு போயிருக்காங்க, அதை பத்தியாவது யோசனை பண்ணி பாரு அப்படின்னு. அதுக்கு தானா சொல்றாங்க, எனக்கு வேற வழி தெரியல மாயா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு மாயா அப்படின்னு சொல்லிட்டு தனா ரொம்ப கெஞ்சுறாங்க. ரொம்பவே சூப்பரா எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம மாயா எப்படி தனாவோட வாழ்க்கையை காப்பாற்ற போறாங்க. நம்ம ஜானகி ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அங்க போயிட்டு புவனேஸ்வரி நக்கலா பேசிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி எப்படியாவது மாயா கதிரையும் தனாவையும் ஒன்று சேர்த்து வச்சிருவாங்க. ரகுராமோட இந்த முடிவுக்கு நம்ம மாயா எதிர்ப்பு தெரிவித்து ஒன்று சேர்த்து வச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நம்ம ஜானகி இருக்காங்க. நம்ம மாயா எப்படி தனா கதிரோட வாழ்க்கையை காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.